This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அர்ஜுனனை கண்டு கௌரவர்கள் ஏன் தலை குனிந்தனர்? துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வித்தைகள் பல கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் துரோணரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்திருந்தான் திருதராஷ்டிரன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எந்த விதமான பாகுபாடும் இன்றிதானே பயிற்சியை கொடுக்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு துரோணரும் ஆம் மன்னா என்று பதிலளித்தார். தன் சீடர்கள் அனைவருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி பயிற்சி அளிப்பதே ஒரு நல்ல ஆசானுக்கு அழகு. நீங்கள் ஒரு நல்ல ஆசானாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றார் திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரரின் பேச்சில் ஏதோ ஒன்று ஒளிந்துள்ளது என்பதை அறிந்த துரோணர், கௌரவர்கள் தன்னை பற்றி தன்னுடைய தந்தையிடம் ஏதோ குறை கூறியிருக்கிறார்கள் என்பதை யூகித்து கொண்டார். மன்னா, நான் அனைவரும் சமமாகத்தான் நடத்துகிறேன். ஆனால் அவரவரின் தனிப்பட்ட முயற்சி மற்றும் ஆர்வத்தை பொறுத்தே ஒவ்வொருவரும் பாடத்தை கற்கின்றனர் என்றார் துரோணர். அதன் பின் மன்னரிடம் விடைபெற்று தன்னுடைய குடிலுக்கு திரும்பினார் துரோணர். அடுத்த நாள் எப்பொழுதும் போல அனைவருக்கும் பயிற்சி தொடங்கியது. இன்று கௌரவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார் துரோணர். அனைவரையும் ஒரு காட்டிற்கு கூட்டிச் சென்றார் துரோணர். வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில் அனைவரையும் அமரச் சொல்லிவிட்டு, இன்று நான் உங்களுக்கு ஒரு அஸ்திரம் மூலம் எப்படி காட்டை எரிப்பது என்ற வித்தையை சொல்லித்தரப் போகிறேன். எல்லோரும் கவனமாக கேளுங்கள் என்று கூறினார். ஒரு மந்திரத்தை ஆற்று மணலில் எழுதினார். அப்பொழுது திடீரென்று அர்ஜுனனை அழைத்து, நான் என்னுடைய கமண்டலத்தை குடிலிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன், நீ சென்று கொண்டு வா என்றார். ஐயோ, இன்றைய பாடம் மிகவும் முக்கியமானதாயிற்றே. ஆனால் குருநாதர் நம்மை கமண்டலத்தை கொண்டு வர சொல்கிறாரே, நாம் சென்று வருவதற்குள் பாடம் முடிந்து விடுமே என்று வருந்தினான் அர்ஜுனன். ஆனால் குரு சொல்வதை தட்டக்கூடாது என்பதற்காக குடிலை நோக்கி விரைந்து ஓடினான். கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் பாடம் முடிந்து எல்லோரும் காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஒரு வழியாக அவர் குருநாதரை அடைந்தார். குருவே, பாடம் முடிந்து விட்டதா என்றார். ஆம் அர்ஜுனா என்றார் துரோணர். தாமதத்திற்கு மன்னியுங்கள் என்றான் அர்ஜுனன். பிறகு அங்கிருந்த கௌரவர்களிடம் மீதமிருந்த 4 பாண்டவரிடமும், நான் உங்களுக்கு இன்று பயிற்றுவித்த வித்தையை வைத்து அந்த காட்டை எரியுங்கள் என்றார். அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அம்பெய்தனர். ஆனால் யாராலும் காட்டை எரிக்க முடியவில்லை. இதனால் துரோணரோ மிகவும் கோபம் கொண்டார். இறுதியாக அர்ஜுனன், குருதேவா, நான் முயற்சிக்கிறேன் என்றான். இதனை கேட்டு அங்கிருந்த கௌரவர்கள் அர்ஜுனனை பார்த்து நகைத்தனர். பாடத்தை கற்ற நம்மாலே முடியவில்லை, இவன் பாடத்தை கற்கவே இல்லை, இவன் எப்படி எரிக்கப் போகிறான் என்று கிண்டலும் செய்தனர். குருதேவர் அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு சம்மதித்தார். அர்ஜுனன் ஏதோ மந்திரத்தை சொல்லிவிட்டு அம்பெய்தான். காடு திகுதிகுவென்று பற்றி எரிந்தது. நீ எப்படி இந்த மந்திரத்தை கற்றார் என்றார் துரோணர். குருதேவா, நீங்கள் ஆற்றங்கரையில் எழுதி இருந்ததை நான் வரும் வழியில் படித்தேன். அதை அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொண்டேன். அதன் மூலமே காட்டை எரித்தேன். இதை கேட்டு துரோணர் மகிழ்ந்தார். கௌரவர்களோ வெட்கி தலை குனிந்தனர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.